வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் அதோட கால்குலேஷன் வைஸ் கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன். ஸோ இதில் பியூரேட் சொல்யூஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 எல்லோ கலர் சொல்யூஷன் நம்ம பியூரேட்ல எடுப்போம். பிப்பட் சொல்யூஷன் என்ன எடுத்துக்கிறோம்னா 20 ml ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட். ஸோ ரியேஜன் என்ன எடுத்துக்கிறோம்னா 5 ml diluted sulfuric acid இந்த ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டில் ஆட் பண்ணணும், ப்ளஸ் 80 ml ஆஃப் distilled water ஆர் ஒரு 50 ml ஆஃப் distilled water நம்ம ஆட் பண்ணிப்போம். அந்த எலக்ட்ரோடு வந்து இமர்ஸ் ஆகுற வரைக்கும். எக்யூப்மெண்ட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர். எலக்ட்ரோடு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேலோமல் எலக்ட்ரோட், ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். இது வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் கேலோமல் எலக்ட்ரோட். இதனோட எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். அடுத்தது என்ன அப்படின்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட். ஸோ இது வந்து இண்டிகேட்டர் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 எலக்ட்ரோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செட்டப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இதை வந்து ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் கூட நம்ம அடிஷன் பண்ணும்போது பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் தான் நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம்? ஸோ அது பண்ணும் மூலமாக நமக்கு ரீடிங்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரீடிங்ஸ்லேருந்து கால்குலேஷன் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் 1 by 1 பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செட்டப். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் ஸ்டாண்டர்ட் கேலோமல் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணோம். இது வந்து கேத்தோட ஆக்ட் பண்ணோம். இது வந்து இண்டிகேட்டர் எலக்ட்ரோட் பிளாட்டினம் எலக்ட்ரோட் சொல்லுவோம். இது வந்து கேத்தோட ஆக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்ம ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் சொல்யூஷனில் நாம இமர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வாட் இஸ் மீன் பை பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னா மானிட்டரிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன், இது வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஒரு செல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா செல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 half cell, ஒன் இஸ் ஆனோட் another one is கேத்தோடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட்ல ஒரு செல். இது வந்து கேத்தோட ஆக்ட் பண்ணும் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். இண்டிகேட்டர் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது ஒரு ஆனோட ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் இதில் இருக்குது. ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டில் ஃபெரஸ் Fe2+ இருக்குது. ஸோ அப்போ வாட் இஸ் மீன் பை பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னா பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் டியூரிங் த டைட்ரேஷன் மானிட்டரிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 எலக்ட்ரோட்ஸ். இந்த 2 எலக்ட்ரோடுக்கு இடையில இதனோட பொட்டன்ஷியல் வந்து ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் மாறாது. இதனோட பொட்டன்ஷியல் இங்கே வந்து நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது என்ன பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணி நமக்கு ரீடிங்காக நமக்கு காட்டும். ஸோ அப்போ நமக்கு பியூரேட் ரீடிங்க்கும் addition of each volume of burette reading against potential changes நம்ம ஃபிளாட் கிராஃப் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதிலிருந்து ஒரு டைட்ரேஷனோட எண்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன். அதாவது இந்த 2 எலக்ட்ரோடுக்கு இடையில சேஞ்ச் ஆகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம ஈச் வால்யூம் ஆஃப் அடிஷன் ஆஃப் பியூரட் சொல்யூஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நோட் பண்ணிக்கிட்டே வரோம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பொட்டன்ஷியல் சேஞ்சஸை மானிட்டர் பண்ணி அதிலிருந்து நம்ம டைட்ரேஷனோட எண்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரீடிங்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரீடிங்ஸ் நம்ம எடுக்கிறோம் இனிஷியல் 0. ஸோ அப்போ இனிஷியல் 0 அதுக்கடுத்து 1 by 1 ஈச் அடிஷன் ஆஃப் ஒவ்வொரு ml பொட்டாசியம் டைக்ரோமேட் பியூரேட் இருந்து அடிஷன் பண்ணி ரீடிங் எடுக்கணும். ஸோ ரீடிங்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரீடிங்ஸ் வந்து டேபிளேஷன் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் பியூரேட்டில் ஃபெரஸ் அம்மோனியம் ஃபெரஸ் அயான் சொல்யூஷன் வந்து பீக்கரில். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் 0 அப்படிங்கும்போது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF 0க்கு என்ன அப்படிங்கிறது இனிஷியல் நோட் பண்ணிடணும். அப்போ பிகினிங்கில் 20 ml பிப்பட் பண்ணோன்னே இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நமக்கு நோட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு எம்எல்லாம் நம்ம அடிஷன் பண்ணுறோம். பொட்டாசியம் டைக்ரோமேட் பியூரேட்லேருந்து அடிஷன் பண்ணும்போது பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஏன் அப்படின்னா இதில் வந்து இப்போ குவிக்கரில் இருக்கிற ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டில் இருக்கிற Fe2+ அயான் ஆக்சிடேஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா Fe3+ அயானாக ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 330, 342, 353, 3363. ஸோ பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் சடனாக என்ன ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாகும். ஸோ அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் ரீடிங்ஸ் பார்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா 371, 380, 390, 400, 416, 460. ஸோ 460லேருந்து பார்த்தீங்கன்னா 590 அப்படின்னு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல இருக்குது. 460க்கும் 490க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் டிஃபரன்ஸ். மற்ற டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதில் மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எண்ட் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் எல் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் எக்ஸஸாக நம்ம ரீடிங்ஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம கிராஃப் போட முடியும். ஸோ அதனால் என்னென்னா எக்ஸஸாக
ரீடிங் எடுக்கணும். ஒரு 50 ஆர் 20 ரீடிங்ஸ், 20 ml 50 ml ஆர் 20 ml ரீடிங்ஸ் எடுத்துக்கணும். அப்போ சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா பிகினிங்கில் வந்து பீக்கரில் இருக்கிற சொல்யூஷன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். தென் வந்து ஆக்சிடேஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ப்ளூ கிரீன் கலரில் மாறும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா குரோமியம் அயான் கிரியேட் ஆகும். அதனால கிரீன் கலரில் மாறும். அதாவது Fe2+, Fe3+ மாறும். குரோமியம் அயான்ஸ் வந்து கிரியேட் ஆகுறதுனால நமக்கு கிரீன் கலரில் வரும். நெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்தோன்னா அகைன் எல்லோ கலரில் ரிட்டைன் ஆகும். எது பீக்கர் சொல்யூஷன் வந்து எல்லோ கலரில் மாறும். ஏன் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பின்னாடி எக்ஸஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் பியூரேட்ல இருந்து நம்ம பீக்கரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் வந்து எல்லோ கலரில் கிரீன் எல்லோவும் மாறும். ஸோ அதுதான் நமக்கு என் பாயிண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் எப்படி இருக்கு இந்த கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் அகேன்ஸ்ட் இஎம்எஃப் வேல்யூ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரீடிங் நோட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இந்த கால்குலேஷன் எப்படி போடுறது, டெல்டா இ டிவைட் பை டெல்டா வி அப்படிங்கிறது எப்படி போடுறது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஹைஃபன் அப்படிங்கிறது வந்துடும். இந்த இடத்துல எதுவும் வராது. ஸோ செகண்ட் ரீடிங் நேராக பார்த்தோம் அப்படின்னா டெல்டா இ அப்படின்னா ஸோ டெல்டா இ அப்படிங்கிறது சேஞ்சஸ் இன் பிட்வீன் த டூ வேல்யூஸ். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஎம்எஃப்னோட ஹையஸ்ட் வேல்யூலேருந்து லோயஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணும். 342 மைனஸ் 330 பண்ணோம் அப்படின்னா 12. ஸோ அதுக்கு அடுத்த ரீடிங் இது நேராக எழுதிக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா 353 மைனஸ் 342 அப்படின்னா 11. ஸோ அதுக்கடுத்து 363 மைனஸ் 353 அப்படின்னு போட்டால் 10. ஸோ அதுக்கடுத்து 371 மைனஸ் 363 அப்படின்னு போட்டால் 8. ஸோ இதே மாதிரி கீழே இருக்கிற வேல்யூலேருந்து மேலே மைனஸ் பண்ணி இந்த டேபிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். அப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும். இல்லை அப்படின்னாலும் நம்ம வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா டெல்டா வி எப்படி போடுறது, டெல்டா வி ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிளாங்க் தான் விட்டுறணும். செகண்ட் வேல்யூவில் என்ன பண்ணுறோம்னா வால்யூம் டிஃபரன்ஸ், எந்த வால்யூம் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட வால்யூம் டிஃபரன்ஸ். ஸோ பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணால் 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து ரீடிங் கீழே பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணால் 1 டேபிள் ஃபுல்லாகவே 1 தான் வரும். ஸோ அப்போது நெக்ஸ்ட் இது எப்படி போட்டோம்னா டெல்டா இ டிவைடட் பை டெல்டா வி. அப்போ டெல்டா இ நோட வேல்யூ டிவைடட் பை டெல்டா வி 1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே இங்கே வந்துடும். சம்டைம்ஸ் மாறும். ஸோ அப்போ டெல்டா இ டிவைடட் பை டெல்டா வி இங்கே கிடைச்சிடும். ஸோ இதில் இந்த டெல்டா இ டிவைடட் பை டெல்டா வி அப்படிங்கிறது ஒரு பெரிய வேல்யூஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் ஒரு ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா 130 அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது. இந்த 130 நேராக என்ன பியூரட் ரீடிங் இருக்கோ இதுதான் ஆல்மோஸ்ட் நமக்கு கிராஃபில் என் பாயிண்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கிராஃப் ஃப்ளாட் பண்ணோம். ஸோ கிராஃப் எப்படி ஃப்ளாட் பண்ணுறது அப்படின்னா ஸோ 2 கிராஃப் போடணும். ஒன்று வந்து வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் வெர்சஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எகென்ஸ்டாக ஒரு கிராஃப் ஃப்ளாட் பண்ணணும். எஸ் டைப் கிராஃப் கிடைக்கும். இன்னொரு கிராஃப் எப்படி ஃப்ளாட் பண்ணோம்னா வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் எகென்ஸ்ட் டெல்டா இ டிவைட் பை டெல்டா வி அப்படிங்கிறதுக்கு இடையில நம்ம ஃப்ளாட் பண்ணணும். ஸோ அப்போ இதில் எப்படி இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா ஸோ இது 130 அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ வச்சுக்கணும் இன்னொரு கிராஃபில். ஸோ அது 1 by 1 நான் காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிராஃபில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஸோ எகென்ஸ்ட் இஎம்எஃப் கிராஃப் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எஸ் கிராஃப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு எஸ் கிராஃப் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த கர்வ்லேருந்து நம்ம வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கர்வ் அப்படிங்கிறது போடணும். ஸோ இந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் எகென்ஸ்ட் டெல்டா இ எகென்ஸ்ட் டெல்டா வி அப்படிங்கிறதுக்கு இடையில இந்த கிராஃப் போட்டிருக்கோம். ஸோ இதில் அந்த 140 அப்படிங்கிற வேல்யூ வச்சு அதாவது 130 அப்படிங்கிற ஒரு பெரிய வேல்யூ வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம ஹையஸ்ட்டாக வச்சுருக்கோம் 130. ஸோ அப்போ இங்கே எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் பீக்காக அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த பீக்கை கிடைக்கிறது இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து டாட் லைன் போட்டோம் அப்படின்னா கீழே கட் ஆகிற வேல்யூ 10 அப்படிங்கிறது தான் நமக்கு பியூரட்டோட ரீடிங். அதாவது 20 ml ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பியூரட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட வால்யூம் எவ்வளோன்னா 10 ml அப்படிங்கிறது இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் போட போகிறோம். ஸோ கிராஃப் என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் த பியூரட் ரீடிங்க்கு எவ்வளோ வால்யூம் வந்து கன்சியூம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து அப்படிங்கிறத ஃப்ளாட் பண்ணுறோம். So next calculation பார்க்கலாம். Calculation determination of strength of ferrous ion solution. So volume of potassium dichromate V1 equal to 10 ml. Volume of ferrous ion solution equal to 10 ml எடுத்தோம் அப்படின்னா 10 ml. So strength of potassium dichromate எவ்வளோ அப்படின்னா 0.1. ஸோ அப்போ V1 N1 equal to V2 N2 போட்டோம் அப்படின்னா N2 equal to N2ங்கிறது ஸோ நம்ம எதை கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபெரஸ் அயனோட ஸ்ட்ரென்த் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ N2 equal to V1 N1 by V2. ஸோ அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட்டனோட வால்யூம் இன்ட்டு பொட்டாசியம் டைக்ரோமேட்டனோட ஸ்ட்ரென்த்து ஸோ டிவைடட் பை ஃபெரஸ் அயானோட வால்யூம். ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு 10 கேன்சல் ஆகிடும். 0.1 அப்படிங்கிறது நமக்கு ஃபெரஸ் அயான் சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த்து. இதை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதனோட வெயிட்டை கால்குலேட் பண்ணோம்.
So next, the determination of amount of ferrous ion present in the solution equal to அப்படின்னா the amount of ferrous ion Fe2 plus present in the whole of the given solution equal to normality of the ferrous ion solution into equivalent weight of the ferrous ion into 1000 அப்படிங்கிறது போடணும். So normality of ferrous ion எவ்வளவு அப்படின்னா 0.1, இங்க 0.09 போட்டிருக்கோம், 0.1 round off வரும்போது 0.1 into 55.85 அப்படிங்கிறது அந்த ferrous ion ஓட equivalent weight into 1000 போட்டோம் அப்படின்னா so 5026.5 milligram அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் the amount of ferrous ion present in the whole of the given solution அப்படிங்கிறத ரிசல்ட்டை நம்ம தனியாக எடுத்து எழுதணும். So result அப்படின்னு ஒரு காலம் எடுத்து எழுதணும். அதில் the strength of the ferrous ion present in the whole of the given solution equal to 0.1 normal அப்படின்னு எழுதணும். The amount of ferrous ion present in the whole of the given solution equal to 5626.5 milligram per liter அப்படிங்கிறத எழுதணும் ரிசல்ட். So next potentiometric titration ஓட YOYs questions பற்றி next பார்க்கலாம். So YOYs questions. What is mean by EMF? EMF is defined as the potential difference between the two electrodes due to which the electric current flow from the point of higher potential to the lower potential. Electromotive force EMF அப்படிங்கிறது நம்ம ஒன்று மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ எலக்ட்ரோட்ஸ், அதாவது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுக்கும் இண்டிகேட்டர் எலக்ட்ரோடுக்கும் இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தான் நமக்கு வந்து EMF அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு அப்படின்னா என்ன? டிஃபைன்ட் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் the electrode whose potential is well known does not vary and remain constant இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோனோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சு அது வந்து பொட்டன்ஷியல் வேரி ஆகாம கான்ஸ்டண்டா இருந்துச்சு அப்படின்னா அது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து டிஃபைன் ரெடாக்ஸ் titration. What is meant by redox titration? The titration involving oxidation and reduction is known as redox titration. Redox அப்படின்னா oxidation and reduction titration simultaneous ஒரே செல்ல நடந்துச்சு அப்படின்னா அதை நான் என்ன சொல்றேன்னா it is called as redox titration அப்படின்னு சொல்றோம். What are the electrodes used in the potentiometric redox titration அப்படின்னா reference electrode and redox electrode. Reference electrode நம்ம calomel electrode யூஸ் பண்றோம், redox electrode platinum electrode நம்ம யூஸ் பண்றோம். Advantages of potentiometric titration over volumetric titration. Volumetric titration விட என்ன advantages? Potentiometric titration ஓட advantages என்ன அப்படின்னா the endpoint is accurate and sharp, free from manual error. Manual error வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. No need for indicator. Indicator தேவைப்படாது. ரிசல்ட் வந்து அக்யூரேட்டா இருக்கும். இதுதான் வந்து advantages of volumetric titration ஓட potentiometric titration ஓட advantages. So next question என்னன்னா pH titration. What is the difference between pH titration versus potentiometric titration? Potentiometric titration க்கு pH titration க்கு உள்ளான difference என்ன அப்படின்னா so pH titration is the form of electrometric titration involves the measure of pH from EMF. EMF ல இருந்து pH நம்ம மானிட்டர் பண்ணோம், அது pH titration. So and potentiometric titration involves the direct measurement of EMF. Potentiometric titration ல நம்ம டைரக்ட்டா EMF மெஷர் பண்றோம், பட் ஆனா pH titrationல EMF மெஷர் பண்ணி அதில இருந்து இன்டைரக்ட்டா நம்ம pH கால்குலேட் பண்றோம். இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். அடுத்து क्वेश्चन நம்பர் 7. Advantages of potentiometric titration over conductometric titration. Conductometric titration ஓட potentiometric titration ஓட advantages என்ன அப்படின்னா so redox titration cannot be carried out by conductometric titration and the changes of oxidation potential and reduction potential due to redox reactions could be measured using a redox electrode using potentiometer. அப்படிங்கிறது தான் இதோட advantages. Next question, limitations of pH titration. pH titration ஓட limitations அப்படின்னா என்ன அப்படின்னா so only acid based titration can be carried out with accuracy and precipitation and redox titration are out of scope of pH meter. pH meterல நம்ம acid based titration வந்து இது வந்து with accurate carried out பண்ண முடியும், பட் precipitation and redox titration வந்து carried out பண்ண முடியாது. இது வந்து அதனோட drawback, அதாவது limitations அப்படின்னு சொல்றோம். Next question number 9. What is a salt bridge? Salt bridge அப்படின்னா என்ன அப்படின்னா salt bridge அப்படிங்கிறது so thread வந்து potassium chloride solutionல வந்து immerse பண்ணி அதை வந்து ரெண்டு எலக்ட்ரோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மேக் இட் as a galvanics எல்லாம் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து salt bridge அப்படின்னு சொல்லுவோம். Question number 10. What is the role of salt bridge in the titration அப்படின்னா to reduce the liquid junction potential between the two half cells. இதுதான் function of salt bridge.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் மற்றும் உங்களோட நெய்பர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.